நான் மாப்பிள்ளை. I love you. I love you, Arjun. என்ன சொன்ன? லவ் யூ அர்ஜுனா? அடி பொண்டாட்டி, நீ ஏன் பொண்டாட்டி? நீ என்ன சொல்லணும்? உன்னை நான் புரிஞ்சுக்கணும்டி, உன்னை புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு. எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிறேனா? நல்ல புருஷனா நீ இருக்கேனா? ஆமா, ஏன் அர்ஜுன் நானு அப்ப நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அவ்வியோட அர்ஜுன், நீ ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கிறேனா? நானும் உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கணும்ல. லவ் யூ சோ மச்டா அர்ஜுன். அடி குல்ஃபி, என்னடி எதுவும் பண்ண வேணும்னு நினைச்சா கூட திட்டத்தர மாதிரி பேசுறேடி. இதுக்கு மேலும் என்னால அமைதியா இருக்க முடியாது. எதுவும் பண்ணலன்னா என்ன, இது மட்டும் பண்ணிக்கலாம்ல. லவ் யூ டி. டி அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? விடுடா. ஏன் அர்ஜுனா? அடி பொண்டாட்டி, அண்ணா இந்த உதடு தானே டி அர்ஜுன்னு சொல்லுது. அதை சும்மா விடலாமா? பொண்டாட்டி வலிக்குது. இனிமே அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் நீயே சொல்ற, சொல்லக்கூடாது பொண்டாட்டி. ஏய், இப்படிலாம் பேசாதடி. கண்ட்ரோல மீறி ஏதாவது பண்ணிட போறேன். ஓவரா கிக் ஏத்துறடி. அது சரி, உங்களை விடுங்க. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்தோட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் இருக்கு ராமன் இருக்கும் நான் கொடுத்து தருக்கிற மாடி. தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாளே சிட்டார சிட்டு குருவி. என்ன விட்டா போது முன்னு சிட்டா பறக்குறாளே குத்தால கொத்து மருவி. மச்சி அந்த ஐயோ விடுங்க, சேரத்துல வந்துட்டா பாருங்க. தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நம்மள ஓடிட்டு உதைப்பானே. மச்சி என்ன எதுக்கு அவன் தான் மச்சி? இதுல ஏன் மேல எந்த தப்பும் கிடையாது. நீதான் டோரை லாக் பண்ணிட்டு சில சமாசாரங்களை பண்ணணும். இப்படி டோரை ஓப்பன்ல வச்சுட்டு பண்ணா எப்படி? நல்ல வேலை நான் வந்தேன். ரூம் பாய் எவனா வந்திருந்தா என்ன ஆகுறது? அப்ப கூட பாத்துக்க, இப்ப கூட உன்னை நான் தான் காப்பாத்திருக்கேன். சரி நீ பாரு, ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு டே நீங்க பாரு, வேணாம் சொல்லிட்டேன். உமா தங்கச்சி, உன் புருஷன் கிட்ட சொல்லி வைமா. அப்பப்ப என் லைன்ல ரொம்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். உடம்புல அங்கங்க வீக்கம் வந்தது காரணமே இவன் தான்மா. உங்க மேலதான் தப்பு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி டோரை லாக் பண்ணிருக்கணும்ல. என்ன அவனுக்கு போட்டான்? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் எப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரு, என்கிட்ட மட்டும்தான் சார் பண்ணுவாரு. வெளியில போனான்னு வச்சுக்கேன், ரிசப்ஷனிஸ்ட் முதற்கு வந்து விட்டு வைக்க மாட்டான். எல்லார்கிட்டையும் நம்பர் வாங்கிடுவான் பாத்துக்க. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? போங்க, நீங்க போய் சொல்றீங்க. அந்த அண்ணன் முகத்தை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. பாவம் அப்பாவே இருக்காரு. உங்களுக்கு அவர் மேல எது போறாம நினைக்கிறேன். அதனால நீங்க அவர் மேல இல்லாதது போல சொல்றீங்க. போங்க. இருக்கு எனக்கு அவன் மேல போறாம அடியே. அது சரி, நீ நம்பலனா இப்ப பாரு, இன்னும் கொஞ்சம் அக்கா உனக்கே தெரியும். டேய் சொல்லு, எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல மச்சி, நீ நைட்டுக்கு மட்டும் தானே ரூம் புக் பண்ணணும்னு சொன்ன. நான் 2 நாளைக்கு சேர்த்து புக் பண்ணிட்டேன். அதனால இப்போதைக்கு நீ ரூமை வெக்கேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 நாளைக்கு ஒரே மஜா தான். அதனால 2 நாள் முழுக்க நீ இங்கேயே இருக்கலாம். ஃபேக்டரி பக்கம் கூட வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரியா? பாத்தியா, 2 நாள் முழுக்க ரூம் புக் பண்ணி வச்சிருக்கோம். இங்க எதுவுமே நடக்காதுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். நான் என்ன பண்ணேன்? என் மேல தப்பு இல்லல்ல. உன் மேல தப்பு இல்லதான், இருந்தாலும் ரூம் வேஸ்டா போகுது. சரி என்ன பண்ண மச்சி? என்னடா 2 நாள் போதுமா இல்ல 1 வாரத்துக்கு புக் பண்ணிடுவான்? பொழுப்ப பத்தியா அவனுக்கு ஏற்கனவே கடுப்புல இருக்கு, இன்னும் 2 கடுப்பு ஏத்துறான் பத்தியா? சரி சரி, கோவப்படாதீங்க. கோவப்படாம அவருக்கு எடுத்து சொல்லுங்க. வேற அவனுக்கு நான் தானே எடுத்து சொல்லணும். எனக்கு யார் சொல்லுவான்? வேற ஏதாவது ஆப்ஷன்? முதல்ல ஷரத்தனா கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்புங்க. அவர் பாவம் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காரு. சரிடி, கோவப்படாத, சொல்றேன். டேய் நோடி போய்த்தாம போய் ரூமை வெக்கேட் பண்றதுக்கான வேலையை பாரு. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். மச்சி என்ன சொன்ன? ரூமை வெக்கேட் பண்ணணுமா? டேய் வீட்டுக்கு போறியா? டேய்
லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கடா. என்னடா ஹனிமூன் ரூமா பார்த்து உனக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்டா. கிட்டத்தட்ட மாமா வேலைலாம் பார்த்திருக்கேன். நீ என்னடா உடனே வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? மச்சி, உனக்குதான் இது ஷாக்கு. எனக்கு இதுதான் நடக்கணும் முன்னாடி தெரியும். அதனால என் மனசுல தேர்த்திக்கிட்டேன். சரி, இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன, இன்னொரு நாள் இதோட நல்லதா கிடைக்கும். மச்சி, நான் சொல்றேன், ரூமை வெக்கேட் பண்ணு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. டேய் மச்சி, என்னடா இவ்வளவு ஏற்பாடு பண்ணியும் ஒன்னும் தேவையில்ல போல இருக்கேன். சரி மச்சி, இவ்வளவு கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணிருக்கோம், வேஸ்டா போகுது இல்ல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஐடியா? எங்க சொல்லு, என்ன ஐடியான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது ஒண்ணு நினைச்சு இப்பதான் ரூம் பத்தி நானும் ரிசப்ஷனிஸ்டும் பேசிட்டு இருந்தோமா. அப்படி பேசிட்டு இருந்ததுல 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டோம். சில பல டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கா. நாங்க வேணா ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா? கேட்டியா? உங்க அண்ணன் ரொம்ப நல்லவருன்னு சொன்னீங்க. அதுவும் அப்பாவி, நீ அப்பாவி பண்ண வேலையை பார்த்தியா? வந்த கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷனிஸ்ட கரெக்ட் பண்ணிட்டான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வந்துட்டானாமா. டிஸ்கஸ் பண்ண போறானாமா. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோம், அவன் பண்ண போறானாமா. இப்ப பார்த்துக்க உங்க அண்ணன் எப்படின்னு. இந்த அண்ணா எப்படி இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. சரத்தண்ணா சொல்லுமா தங்கச்சி, என்னமா? இல்லண்ணா, நீங்க இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கூட ஏதோ டிஸ்கஷன் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க தாராளமா பண்ணுங்கண்ணா. நான் கீர்த்தி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போய் கீர்த்திக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசுறேனா. தங்கச்சி ரொம்ப புத்திசாலியா இருக்காளே, நம்ம அடிமடியில கை வச்சிடா போல இருக்குது. மச்சி, ரூம் தானே வெக்கேட் பண்ணணும். இப்பவே 5 நிமிஷத்துல வெக்கேட் பண்ணிடுறேன். வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்தே கிளம்புவோம். என்னடி கொஞ்ச நேரத்துல அவனை ஒண்ணு மாக்கிட்டேன். அப்புறம் என்னங்க, யாரா இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட அடங்கி போய் தானே ஆகணும். அதான் சரத்தனா கீர்த்தி கிட்ட சரண்டர் ஆயிருக்காரு. என்ன கீர்த்தி தான் என்ன கூட கண்டுக்காம இருக்கான். அப்படி நான் கூட இங்கதான் சரண்டர் ஆயிருக்கேன். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணலாமே. நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. என்னடி என்னைய வச்சுக்கணும் பாத்துட்டு இருக்கோம். உள்ள போய் சைட் அடிச்சுக்கலாம், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படி நான் பொறுமையா இருக்க முடியாதுங்க. ஏன் புருஷனு நான் தான் சைட் அடிப்பேன். இனிமே எனக்குல்ல, அதனால எப்பெல்லாம் நினைக்கிறோம் அப்பெல்லாம் சைட் அடிப்பேன். அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் அடிக்க கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, நான் அடிப்பேன். என்ன இங்க பாரு, நீ என்ன சைட் அடிப்பனா அப்ப நான் கூட ஒண்ணு பண்ணுவேன். அதையும் நீ எதுக்குன்னு கேட்க கூடாது. வந்துட்டோம். என்ன எஸ்கேப் ஆக பாக்குறியா? எங்க போனாலும் அர்ஜுன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா இப்ப அர்ஜுன் வேற மாதிரி மைண்டுக்கு வந்துட்டான். அதனால குல்ஃபி, நீ எங்க போனாலும் இந்த அர்ஜுன் வந்து புடிச்சிட வேண்டிய. எதுக்கு வெளியில நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா பெட்ரூமுக்கு போயிடலாம்னு சொல்றியாடி? போலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு உள்ள போலாம். நான் உன பெட்ரூம் போகலாம் சொல்லல, உள்ள போலாம் தான் சொன்னேன். நான் மட்டும் திரும்பி வந்தது அத்தை தாத்தா பாட்டி மாமான்னு எல்லாரும் பார்த்தாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நான் போறேன்னு சொன்னதும் அவங்களாம் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, இவங்கெல்லாம் விட்டுட்டு போறமேன்னு நினைச்சு. நீங்க தான் ஏதோ பண்ணி ரொம்ப என்ன ஆள வச்சுட்டீங்க தெரியுமா? நான் மட்டும் அழுது, அத்தை மாமா தாத்தா பாட்டி பாரதின்னு எல்லாரும் அழுதுட்டாங்க. இப்ப நான் திரும்பி வந்துட்டேன்னு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. ரொம்ப அழுதுடி. சாரிடி, என் காதல உனக்கு வித்தியாசமா தெரிவிக்கணும்னு நினைச்சேன்னா அதான் சின்னதா அள வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் என் பொண்டாடி ரொம்ப பெருசா அழுதுருக்காளே. சரி சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்றேன். இங்கேயே கொடுக்கவா இல்ல பெட்ரூம்ல வந்து கொடுக்கவா? நீங்க சும்மாவே வேற மாதிரி. இப்ப என்னடானா லவ்வெல்லாம் சொல்ல இருக்கீங்க, சும்மாவா இருப்பீங்க? ஐயோ, நான் சொன்னது என்னை பார்த்தா அத்தை மாமா தாத்தா பாட்டியெல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னது. நீங்க என்னடானா அங்கே இங்கே போயிட்டீங்க.
வீடு பண்ணி அது என்னமோ தெரியல உன்னை பார்த்தாலே மூடு மாறிடுதுரி. ஐயோ போங்க. சரி 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 டென்ஷன் ஆகாத. ஆமா ஆமா என்ன சொன்ன? அம்மா அப்பா தாத்தா பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா? ஆமா சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன் இங்க இருந்தே கூப்பிடுவோம், அப்புறமா உள்ள போலாம். இரு அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுறேன். அம்மா பாட்டி என்ன பண்றாங்க? குசி என்னடி பண்ணுவாங்க உங்க மாமியாரு? அவங்களுக்குள்ள நிறைய வேலை இருக்கும், வாசல்ல நிக்க முடியுமா என்ன? அதுலயும் நான் வருவேன்னு தெரியாதுல, தெரிஞ்சா நிப்பாங்க. ஆமா நீ வருவேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அடடே வாங்க வாங்க, உங்களுக்காக இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தது. அத்தை என்னத்த ஆரத்தி தட்டோட நிக்கிறீங்க? நான் வருவேன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அடியே பேத்தி, நீ இங்க வர எங்கடி போவ? இங்கதான் நீ திரும்பி வருவேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்னது முன்னாடி தெரியுமா? பாட்டி எனக்கு புரியல, சொல்லுங்க. பாட்டி என் பொண்டாட்டிக்கு புரியலையாமா? புரியுற மாதிரியா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லடி யாரும் மருமகளே, என் பிள்ளை இருக்கால, அதான் உன் புருஷன் அர்ஜுன் இருக்கான்ல, உன்னைய கை நீட்டி அடிச்சு உன்கிட்ட கோவமா பேசி விவாகரத்து அது இதுன்னு சொன்னதும் எங்களுக்கு செம கோவம் வந்துருச்சு. நீ உள்ள ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவனை நாங்க சும்மா விடுவோமா என்ன? நாங்க போய் கேள்வி கேட்டு அவனை நச்சரிக்க வேணாம். அதான் நாங்க போய் கேள்வி மேல கேள்வி கேட்டோம். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் இப்ப ஒரு முடிவு எடுத்தேன்னு? இப்ப சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானே? ஆமாண்ட பேரடி, இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. ஆமாமா நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. என் பேத்திக்கு இந்த முடிவு தான் சரியா இருக்கும். என் பேர நினைச்ச நீனு அதான் தெளிவா யோசிச்சிருக்கேன். அர்ஜுன் அவருடைய பேரண்டி. அம்மா என்னம்மா? என்ன பாட்டி என்னாச்சு? என்னடா எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? என்னாச்சுன்னு கூலா கேக்குற? ஏண்டா இப்ப நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அம்மா எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? அவருடைய பேரண்டி அவ கோவப்படாம அவ இல்ல, நானும் கோவத்துல தான் இருக்கேன். என்னடா வேலை பண்ணிருக்க நீனு? ஆமா எதுக்கு என் பேத்தியை பார்த்து அப்படி சொல்லிட்டு வந்த? பார்வதி பேரண்டி எடுத்த முடிவு கரெக்ட் தான் பார்வதி. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவன் எதுக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு கேளு. ஐயோ மனுஷா, என்னையா இவ்வளவு நேரம் அங்க இருந்து பேத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப பேரன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசும்போது பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அப்படி இந்த பக்கம் சாஞ்சிட்டியா நீனு? ஐயோ பார்வதி இல்ல நம்ம அப்படி இல்ல, பேரன் ஒண்ணு சொன்னா அதுதான், அதனாலதான் இந்த முடிவு சரியான நான் சொன்னேன். என்ன அப்படி சொல்லிட்டான் உன் பேராண்டி? இங்க பாரியா, உன் பேராண்டி கூட நீ சப்போர்ட் பண்ண, உன் பேராண்டி எடுத்த மாதிரி ஒரு முடிவு அதை இப்ப நான் எடுக்க வேண்டியது வரும். நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன் பாத்துக்கோ. ஆமா மாமா, உங்க பேரை மட்டும் இப்படி பண்ணிட்டு இருந்தா நானும் உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா டைவர்ஸ் கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க. அது சரி. டேய் அர்ஜுன், நீ எடுத்த முடிவை விட இவங்க எடுத்த முடிவுல தான் ரொம்ப பெருசா இருக்கு. இவங்களுக்கு நான் எப்படி விஷயத்த சொல்லி புரிய வைப்பான்னு தெரியலையே. அம்மா அடி பார்வதி, என் மருமகளே என் பேராண்டி என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்களம்மா. ரெண்டு பேரும் ஆவேசமா வந்து புதுசா எப்படி? அவனும் பாவம் இல்லம்மா, அவன் என்ன சொல்றான் அவன் தரப்பு கேளு. என்ன என்ன அவன் தரப்புல நாங்க கேட்க வேண்டியது இருக்கு? அவன் தரப்புல ஒண்ணும் கேட்க வேண்டியது இல்ல. அடே பேராண்டி, நீ எடுத்த முடிவு தப்பு 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 தான். இங்க பாரு பேராண்டி, அப்படி என்ன என் பேத்தி தப்பு பண்ணிட்டான்? ஒரு பொம்பளை புள்ள உன் பக்கத்துல வந்து நின்னா எந்த பொண்டாட்டிக்காரிக்கும் கோவம் வரதான் செய்யும். அந்த இடத்துல என் பேத்தி பண்ணது சரிதான், உனக்கு தப்பா எதுவும் பண்ணிடலையே. டேய் அர்ஜுன், இப்ப உங்க அப்பா கூட வேற ஏதாவது பொம்பளைங்க நின்று பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராது? அந்த மாதிரி என் மருமகளுக்கு கோவம் வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. இங்க பாருங்கம்மா, நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான். அந்த முடிவை ஏன் எடுத்தேன்னு கேளுங்க. கேட்க முடியாதுடா, நீ எடுத்த முடிவு தப்பு 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 தான். அப்படி சொல்லு கமலம். அடே பேராண்டி, என்ன பேத்திக்கு யாரும் சப்போர்ட் இல்லன்றதுனால நீ என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போவியா? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், நீ எடுத்த முடிவு தப்பு தப்பு தான். பேராண்டி ரெண்டு பேரும் வாய் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு, இல்ல இவங்க ரெண்டு பேரும் நம்மள சேர்த்து எரிச்சிருவாங்க பாத்துக்க. ஆமா தாத்தா, ரெண்டு பேரும் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க, என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்களே. இங்க பாருங்க பாட்டி, நான் எடுத்த முடிவு சரிதான். கிடையாதுடா, நீ எடுத்த முடிவு தப்பு 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 தான். ஆமாடா அர்ஜுன், நீ எடுத்த முடிவு தப்பு தப்பு தான். இது எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஐயோ அம்மா பாட்டி தயவு செஞ்சு நிறுத்துங்க. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தா நீங்களும் சீக்கிரமே பேரன் பேத்தி பார்க்க முடியும். நீ என்ன சொல்றா? நீ சொன்ன தப்பு தப்பு தான். ஆமா தப்புடா. நீ இப்ப என்ன சொன்ன? அத்தை இப்ப அவன் என்னமோ சொன்னால அத்தை. ஆமாண்டி மருமகளே, பேரண்டி என்னமோ அப்பதான் பேரன் பேத்தி பார்க்க முடியும்னு அந்த மாதிரி தானே சொன்னான். அத்தை இருங்க, என்ன நாம கிட்ட கேட்டுருவோம். டேய் அர்ஜுன், இப்ப நீ என்னமோ சொன்னியடா, இந்த முடிவு எடுத்தாலும் பேரன் பேத்தி என்னமோ பார்க்க முடியும்னு சொன்னியே, நீ அப்படிதானே சொன்ன? எங்க காதல எதுவும் தப்பா தப்பா வந்துருச்சா? பாட்டி உங்க காதல தப்பாலாம் இல்லலாம், நான் இப்படிதான் சொன்னேன். இதுக்கு மேலேயும் நான் எந்த முடிவும் எடுக்காம அமைதியா இருந்தா நீங்க பேரன் பேத்தி பார்க்க முடியாதுல்ல. நானும் ஒரு முடிவு எடுக்கணும்ல, அதுக்காக எடுத்த முடிவு தான் இது. அப்பதானே நீங்க சீக்கிரமே பேரனையும் பேத்தியும் பார்க்க முடியும். என்ன பாட்டி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, கோழு பேரன் வேணும் கோழு பேத்தி வேணும்னு, வேணும்ல? என்னடா சொன்ன? நீ சொல்றத கேட்கும்போது காதுக்கு அம்பட்டு குளிர்ச்சியா இருக்கடா. ஆமாண்டா அர்ஜுன், நீ உண்மையா தான் சொல்றியா? சரி நீ இப்ப கேளுங்க.
என் பேராண்டி ரொம்ப நேரமா சொல்றதுக்கு முயற்சி பண்றான். நீங்க 2 பேரும் அவனை வாயை திறக்க விடாம புரிஞ்சு தள்ளுறீங்க. ஆமாமா. ஆமா பாட்டி. இதுக்கு மேலேயும் என் பொண்டாட்டி நான் தள்ளி வைக்க முடியாதுல்ல. இதுக்கப்புறமா நாங்க ஒண்ணு சேரணும்ல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஏதோ மாத்திக்கிட்டு பேச மாட்டியே. என்ன பாட்டி, நான் ஏன் மாத்தி பேச போறேன்? அது ஏன் பொண்டாட்டி பாட்டி. அர்ஜுன், இதெல்லாம் பேசுறது நீதானா? நீதாமா. என் பொண்டாட்டி நீலாவ என் பொண்டாட்டியா கேட்கணும்னா அதுக்காக எடுத்த முடிவு தான் இது. ஸோ நீங்களாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா? எடுத்துட்டு என் பொண்டாட்டிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நைட்டு தாண்டற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட என் காதலை சொல்ல போறேன். அது வரைக்கும் இப்ப எப்படி கோவமாவே இருந்தீங்களோ இதே மாதிரி இருங்க. நான் எப்படி சொன்னேன்ட்டு அவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க, சரிங்களா? இல்லடி மருமகளே, என் புள்ள பண்ணது சரிதானே? இதுதான் நேற்று நடந்தது. என்னடி பாக்குறேன், கரெக்டா பிளான் பண்ணிருக்கணும். இல்ல, ஒரு குடும்பத்தையே மாத்தி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்கு? என்கிட்ட காதல சொல்றதுக்கா? ஆமாடி. அப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட என் காதலை சொல்லணும்ல, அதுவும் அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்ல. அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு. எப்படி என் ஏற்பாடெல்லாம் பக்காவா இருந்ததா? பக்காவா? ரொம்ப பக்காவா இருந்தது. ஐயோ மாமோய், என்கிட்ட காதல சொன்ன, நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? லவ்யூ மாமோய். அம்மா பாட்டி இருக்காங்கடி, இப்ப இப்படி எல்லாம் சொல்லாத. நான் வேற கொஞ்சம் ஏடா கூடமானவன். ஆள் இருக்காங்களோ பார்க்க மாட்டேன். ஏதாவது பண்ணிடும் பாத்துக்க. அப்படிதான் சொல்லுவேன். ஆமா, என்ன பண்ணுவீங்க? வேணாண்டி, நான் எப்படின்னு உனக்கு தெரியும். அம்மா பாட்டிலாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேன். இப்ப பேசுற உதர கட்டிச்சிடும் பாத்துக்க. பேராண்டி, அடி பேத்தி, நாங்க ரொம்ப நேரமா ஆத்தி தட்ட கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கோம். எடுத்து முடிச்சதும் உள்ள போய் கொஞ்சிக்கோங்க. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, சும்மா சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, சும்மா தான் பாட்டி பேசிட்டு இருந்தோம். அப்படிதானடி குல்ஃபி? என்னாச்சு எதுக்கு கத்துற? அது வந்து இல்ல, அது சும்மா சும்மா கத்தி பார்த்தேன். ஏய் குல்ஃபி, அதான் கேக்குறாங்களா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. இங்க பாருங்க, எனக்கும் தெரியும், நானும் என் சேட்டையை காட்டுவேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அத்தை பாட்டி ஏதோ தப்பா நினைக்க போறாங்க. அப்படியா? எங்க உன் சேட்டையை காட்டு பார்க்கலாம். நம்ம ரூமுக்கு போய் காட்டுறேன். நீ இப்ப கொஞ்சம் கையை கால வச்சுட்டு சும்மா இருங்க. இப்ப மட்டும் நீங்க ஏதாவது பண்ணீங்க, ஆட்டுக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க. மருமகளே, என்னடி என்னாச்சு? எதுக்கு கத்துறவ? பேத்தி, என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்க? அதான் கேக்குறாங்களா, சொல்லு. சொல்ல போறேன்னு சொன்னீங்க. நான் பண்றதை பண்ணிட்டு தான் இருப்பேன். போய் சொல்லு. அத்தையும் பாட்டியும் கேக்குறாங்க பேரு. போய் சொல்லு. உன் மாமியார் கிட்ட சொல்லு, உன் புள்ள கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லு. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் முன்னாடி வாய் பேசின பேரு, அப்ப யோசிச்சிருக்கணும். என்ன சொன்ன? சொல்லுவியா? சொல்லு சொல்லுடி. பேத்தி, பாட்டி, ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். நான் அமைதியா இல்லாம போட்டு கொடுப்பேன், சொல்லி கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னமோ நடந்துட்டு இருக்கு. அத்தை, உங்க பையனை இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஆர்த்தி தட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சட்டு சருக்குன்னு எடுத்துட்டு 2 பேரும் ரூமுக்கு அனுப்பி விடணும். அப்பதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவன் என் மருமகளை ஒரு வழி ஆக்கிடுவான் போல இருக்கு. ஆமாண்டி மருமகளே, நீ சொல்றது சரிதான். சரி சரி, என் பேத்திக்கு ஆர்த்தி ஏறு. என் பேத்தி இப்பதான் முழு மனசோட இந்த வீட்டுக்குள்ள வரப்போறான். என் பேரனோட முழு சம்மதத்தோட இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறான். நல்லபடியா என் பேத்திக்கு ஆர்த்தி ஏறு. ஆமா அத்தை, இதோ இப்பவே எடுத்துறேன். நீங்க வாங்க அத்தை. அதுக்கு என்ன, வா வா, முதல்ல என் பேத்திக்கும் பேரனுக்கும் ஆர்த்தி எடுத்துருவோம். டே அர்ஜுன், இருடா, ஒரு 2 நிமிஷம் தான், ஆர்த்தி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் சேட்டையெல்லாம் ரூம்ல போய் வச்சுக்கா, சரியா? அது இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல, நீங்க எடுங்க. அதெல்லாம் புரியுதுடா. என் மருமக பக்கத்துல இருந்தா இப்படி எல்லாம் சேட்டை காட்டணும்னு தோணும். அம்மாடி மருமகளே, கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. என் புள்ள கொஞ்சம் அப்படிதான் சமாளிச்சுக்க. ஐயோ அத்தை, நீங்க என்னது அப்படிலாம் எதுவும் இல்லை. அது சரி, சரிம்மா மருமகளே, இரு. வீட்டு மருமகளே,
இங்கு வாழ வந்த திருமகளே மன்னாதி மண்ணுடன் நூறாண்டு வா ஜோடி நல்ல ஜோடி மாப்பிள்ள பொண்ணையும் பாரு ஜோடி நல்ல ஜோடி மாப்பிள்ள பொண்ணையும் பாரு விச்சு ஏய் இப்ப எதுக்கு ரூமுக்கு வந்தா? இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலைகள் நிறைய பண்ணிட்டு இருக்க. வெளியில வந்து நின்னாதான் உன் தொல்லை தாங்க முடியலையேன்னு ரூமுக்குள்ளவே இருக்கேன். இப்பவும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? ஏன் விச்சு இப்படி எல்லாம் பேசுற? உன்கிட்ட பேசணும்னுதான் உன்னை தேடி வந்தேனே. ஆனா நீ என்னன்னா நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்ற மாதிரி பேசுற. அதானே உண்மை. நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற. எனக்கு இப்பெல்லாம் இங்க இருக்கவே பிடிக்கல. என் நிலக்குட்டிக்காகவும் சாருக்காகவும் மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். இங்க பாரு, நான் இங்க இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் ஏதோ நெருப்பு மேல நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கேன். நீ என்ன அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. விச்சு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு விச்சு, நீ என்னதான் வேறு ஒதுக்கினாலும் நான் திரும்ப திரும்ப உன்னை தேடி மட்டும் தான் வருவேன். ஏய், உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதான்? சீ, என்னை விட எவ்வளவு கேவலமா சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. விச்சு நீ என்ன சொன்னாலும் சரி, நான் திரும்ப திரும்ப உன்னை தேடி தான் வருவேனே. இதுக்கு என்ன தேடி வர? எதுக்காக என்ன தேடி வரடி? எதுக்குண்ணா விச்சு, நான் உன்னை விரும்புறேன் விச்சு. நான் உன்னை லவ் பண்றேன்டா, அதனால உன்னை தேடி வரேன். ஏய் சரி, நீ என்ன விரும்புறனே வச்சுக்கோ, அதனால என்ன தேடி வர. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? விச்சு இப்படி கேட்டா எப்படி? நான் உன்னை விரும்புறேன், எனக்கு தெரியும் உன் மனசுல நான் இருக்கேன்னுட்டு. உன் காதலை என்கிட்ட சொல்லுவேன்னு உன்னை தேடி வரேன். ஏய், நான் சொன்னனாடி நீ என் மனசுல இருக்கன்னு நான் சொன்னனும். நீயா ஏதோ உன்கிட்ட கற்பனை பண்ணிக்கிட்ட என் பின்னாடி தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பொண்டாட்டியா வரதுக்கான தகுதி உன்கிட்ட துளி அளவும் கிடையாதுன்னுட்டு. போய் சொல்ற விச்சு, எனக்கு தெரியும் நீ போய் சொல்ற. உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும். இங்க பாரு, ஏதாவது அசிங்கமா திட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து போயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்த நான் நானாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏண்டா எதுக்கு இன்னமும் உனக்கு என்ன பிடிக்கல விச்சு? அதான் நான் நீ ஏத்துக்கிட்டேன்ல, பார்த்தேன்ல, நான் அன்னிக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டேன்ல. மனசார தான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். மனசார அண்ணியாவும் ஏத்துக்கிட்டேன். இப்போ நீ ஏத்துக்க மாட்டியா? ஓ, உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு நீ கொடுக்குற லஞ்சமா? யாருக்கு தெரியும்? நீ மனசார ஏத்துக்கிட்டியா இல்ல நான் உன்னை காதலிக்கணுங்கிறதுக்காக என் அக்கா கிட்ட நடிக்கிறியான்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நடிச்சவ தானே. உண்மையா யாருக்கு தான் இருந்திருக்க? யாருக்குமே நீ உண்மையா இருந்ததில்ல. எனக்கு மட்டும் என்ன நீ உண்மையா இருந்துட போற? என் கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக என் அக்கா கிட்ட என் அக்காவை ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல விச்சு, சத்தியமா அப்படி இல்ல விச்சு. நான் மனசாரதான் எல்லாமே ஏத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு நான் உணர்ந்துட்டேன் விச்சு. உண்மையாவே விச்சு, நீ எனக்கு காதலிக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாமே ஏத்துக்கல. உண்மையாவே நான் உங்களுக்கு எவ்வளவு நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் உணர்ந்துதான் நான் அவளை ஏத்துக்கிட்டேனே. ஏய், யாருக்கு தெரியும்? எல்லாமே நடிப்பா கூட இருக்கும். சரி, எனக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லை. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஓ, போய் தோல. இல்ல, நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். உன்கிட்ட இருந்து ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ சொல்லு, நீ என்ன விரும்புறேன்னு எனக்கு தெரியும். சொல்லு, நீ என்ன விரும்புறதானே? அடிச்சி வாய் மூடு. ஏய், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஆமா, நீ ஒன்னு சொன்னீங்க. என்ன சொன்ன? உங்க அண்ணனை எங்க அக்காவுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம எல்லாருடைய வற்புறுத்தனால தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. இப்ப நீ மட்டும் என்னடி பண்ணிட்டு இருக்க? நீயும் தான் என்ன கட்டாயப்படுத்தி காதலிக்க வைக்கிற. என் மனசுல நீ கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது. இங்க பாரு, எனக்கு நீ பொண்டாட்டியா வர்றதுக்கு உனக்கு எந்த ஒரு கதியுமே கிடையாது. நீ என்ன ஹர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஆனா எனக்கு தெரியும் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீ அதை உணரலன்னு நினைக்கிறேன். நீ உணர்வ, உணர்ந்து எனக்கு காதலிப்ப, கண்டிப்பா காதலிப்ப. ஏய், அது சரி, உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது. ஆமா, எனக்கு ஒரு புரியல. நான் உனக்கு காதலிக்கல,
உன்னை ஹர்ட் பண்றேன்னு நல்லாவே உனக்கு தெரியுது. உன்னை எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளவு கேவலமா திட்டுறேன். அப்படி இருந்தும் நீ என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கியே, இதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை நீ என்கிட்ட வேற எதை எதிர்பார்க்கறியா அப்படின்னு சொல்லு. இப்போவே நான் ரெடி தான். இப்போவே இந்த ரூம்லயே எல்லாமே முடிச்சுக்கலாம். நான் ரெடியா தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு தானே என் பின்னாடி அலைஞ்சிட்டு வரேன். எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்திட்டேன்ல. நான் உன்னை உண்மையா விரும்புறேன்னு சொன்னேன். ஆனா உனக்கு புரியல. புரியும், கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியும். இனிமே உன்னை தேடி வர மாட்டேன். ஒண்ணு பார்த்த ஒண்ணு சொல்ல பாக்குதே, அது வாழெடுத்து வெட்ட பாக்குதே. நோட்ட முடிச்சுது என் கழுத்துல மாட்டி இருக்குது, பகையிலே மனசுதான் பதறுது. சாரி பாரதி, நான் இப்படி பேசினதான் நீ என்னை விட்டுட்டு போவ. என்னை இதோட நீ நினைக்க கூடாது. இனி என்னை நீ பார்க்கவே கூடாது. என்னை மன்னிச்சிரு. ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி நான் பேசுனது தப்பு தான். எனக்கு தெரியும் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன்னு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீ இனிமே என்னை பார்க்க கூடாது, என்கிட்ட பேசவும் கூடாது. இதுவே நமக்கு 2 பேருக்கும் லாஸ்ட் சந்திப்பா இருக்கணும். இதை பார்த்து எவ்வளவு அசிங்கமா கேட்கக்கூடாது அவ்வளவு அசிங்கமா கேட்டுட்டு வச்சேன். ஏண்டி அம்மா வீட்டுக்கு வந்தோம் எல்லாத்தையும் மறந்துடுவியா? அங்க ஒருத்தர் தனியா விட்டுட்டு வந்தோமே, அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அந்த செல்ஃபி. ஏய் நான் ஃபுல்லா தேடிட்டேன், கிடைக்கலாம். நீ வா வந்து எடுத்துக்கொடு. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் பா. இன்னைக்கான பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் மேரி சிஸ்டர், அவங்களுடைய சன் முனீஸ்வரன் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. அவர் சவுதியில இருக்கிறாராமா. அவருக்கு ஒரு விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முனீஸ்வரன் ப்ரோ. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முனீஸ்வரன் ப்ரோ. முனீஸ்வரன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் சாக்ஷி குட்டிக்கு 5th பர்த்டேவாமா. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாக்ஷி குட்டி. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாக்ஷி தங்கம். சாக்ஷி குட்டி, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சுஜி சிஸ்டர், அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சதீஷ் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சதீஷ் ப்ரோ. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சதீஷ் ப்ரோ. சதீஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் சுபிக்ஷா, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுபிக்ஷா டியர். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சுபிக்ஷா டியர். சுபிக்ஷா டியர், நீங்க இன்னைக்கு ஃபுல்லா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லிருக்காங்க, சொல்லிடுவோமா? இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான்ப்பா. எல்லாரோட நேம் சொல்லி ஹாய் சொல்லிருக்காங்க, சொல்லிடுவோமா? ஹாய் லாவண்யா. ஹாய் ராஜேஷ் ப்ரோ. ஹாய் சக்திவேல் ப்ரோ. ஹாய் கிருத்திக். ஹாய் வள்ளி டியர். ஹாய் சரண்யா டியர். ஹாய் கீதா டியர். ஹாய் அனிதா டியர். ஹாய் வனிதா டியர். ஹாய் பிரபாவதி டியர். ஹாய் சரிதா டியர். ஓகே டியர், பை. பை டியர்.